சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம பார்வதி சிவனை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டோரி சொல்லி. ஸோ இது வரைக்கும் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. அந்த 3 வீடியோவுக்கே 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதனால யூடியூப்பும் ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஜயாவுக்கு தான் இதை தாங்கிக்க முடியல. எப்படியாச்சும் பார்வதியும் சிவனையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிந்தாமணியும் சேர்ந்து கூட வந்ததுனால அந்த சிவனை தூக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா பயந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்லாம் இல்லை, நாங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணி 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பிடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த விஜயா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை வர வச்சு ரூமுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு வந்து சிந்தாமணியும் பார்வதியும் வச்சு கட்டிலெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூவொலியே. இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரியுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. என்ன எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போதே, நீயே உன் ரூமை பாடுறா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்த உடனே நம்ம மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ரோகிணி சொல்லி தான் புரியுது. உடனே மனோஜுக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்ற நம்ம விஜயா பார்வதி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கொடுத்து, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுப்புற நம்ம முத்து சும்மா இருப்பாப்லையா, கிண்டல் கேலி இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மீனா மட்டும்தான் அங்கே மிஸ்ஸிங்கு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ரோகிணி இவங்களுக்கு அலங்காரம் பண்ணி ரூமில் கொண்டு போய் ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டு போய் விடுற மாதிரி விட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட விட்டுருக்காங்க. இந்த மனோஜ் என்ன பண்ணுவாப்புல நமக்கு தெரியும் இல்லையா. அங்கேயும் உட்காந்து பாட்டு பாடுறங்கிற பேரில் ரோகிணியை விருப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.